சார் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த குரூப் 1 தேர்வுமுடிகள் வெளியிட்டாங்க. ஓகேங்களா, நடந்து முடிந்த குரூப் 1 ஜூலை 9 நடந்தது. ஓகேங்களா, ஸோ அந்த நடந்து முடிந்த தேர்வுமுடிகள் வெளியிட்டாங்க அக்டோபர் 28 ஓகேங்களா, எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணி எப்போ சார் மெமோ வரும், எப்போ சார் கவுன்சிலிங் ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிருந்தோம். ஸோ இந்த ஒரு 2-3 நாளில் இந்த 6, 7, 8 இந்த 9 நாளில் இந்த 9 நாளுக்குள்ளார வெளியிடுறோம் சார் அப்படின்னு நம்ம கண்டிப்பாக சொல்லியிருந்தோம் இல்லைங்களா. ஆக்சுவலி டிசம்பர் கடைசி லாஸ்ட் வீக்கே எக்ஸ்பெக்ட் பண்ணது, பட் ஆனால் வர முடியவில்லை. ஓகேங்களா, ஏன்னா அவங்களும் வெளியிடத்துக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. ஸோ கண்டிப்பாக ஆனால் இந்த வீக்கில் கண்டிப்பாக வந்துடும் எக்ஸ்பெக்ட் பண்ணோம். அதே மாதிரி வெளியிட்டாங்க. ஓகேங்களா, ஸோ அதே மாதிரி ஆஃப்டர் பொங்கலுக்கு அப்புறம் தான் அவங்க கவுன்சிலிங் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க சார். ஓகேங்களா, ஸோ பாருங்கள், the physical certificate verification counseling will be held at 22/1/2025 to 12/3/2025 சார். ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் 12ஆம் தேதி வரைக்கும் நாங்கள் எக்ஸாம் இது சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் கவுன்சிலிங் நாங்கள் கண்டக்ட் பண்ணிட்டு தான் இருப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த மார்ச்ன்றது என்ன சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பெஷல் கேட்டகரி. ஓகேங்களா, ஸோ அதாவது பிடபிள்யூடி கேட்டகரி. ஸோ இவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு சில கேட்டகரியில் விதவயசு இவங்க எல்லாமே தான் அந்த கடைசி நாள் அப்படின்றது கட் ஆஃபில் வருவாங்க. ஓகேங்களா, ஸோ அதுக்கு முன்னாடி நல்ல டாப் ஸ்கோர் இருக்குங்களா, ஃபஸ்ட் டே செகண்ட் டே இவங்களாம் அப்படியே போயிட்டு கொஞ்சம் கொஞ்சம் ஃபில் ஆகிட்டு வருவாங்க. ஓகேங்களா, ஸோ பாருங்கள் 22 ஓகேங்களா, ஆஃப்டர் பொங்கலுக்கு அப்புறம் தான் கண்டிப்பாக நமக்கு கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆயிடுது. ஓகேங்களா, ஸோ பொங்கலுக்கு முடிஞ்சு தான் நமக்கு கவுன்சிலிங் ஸ்டார்ட்னு சொல்லிட்டாங்க சார். ஸோ பாருங்கள், எக்ஸ்பெக்ட் கவர்மெண்ட் ஹாலிடேஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. 6/2 அதாவது பிப்ரவரி மாதம் 6ஆம் தேதி ஒரு கவர்மெண்ட் ஹாலிடே, 7ஆம் தேதி ஒரு கவர்மெண்ட் ஹாலிடே, 18ஆம் தேதி ஒரு கவர்மெண்ட் டே, 19ஆம் தேதி, 20ஆம் தேதி இந்த கவர்மெண்ட் ஹாலிடே. பிப்ரவரி மாதத்தில் மட்டும் ஒரு 6 கவர்மெண்ட் ஹாலிடே வருது. 1, 2, 3, 4, 5, 6. ஓகேங்களா, மார்ச் மாதம் ஒரு ஹாலிடே வருது. இந்த கவர்மெண்ட் அரசு விடுமுறை நாட்கள் தவிர்த்து மற்ற நாட்களில் நாங்கள் வந்துட்டு என்ன பண்ணுவோம், டிஎன்பிசி சென்னை, டிஎன்பிசி சாலை சென்னை 6,03,000 அந்த இதில் பின்கோடு அந்த அட்ரஸ்லாம் நாங்கள் கண்டிப்பாக கண்டக்ட் பண்ணிடுவோம்னு சொல்லுவாங்க. த லிஸ்ட் ஆஃப் ரெகுலர் ரிஜிஸ்டர் நம்பர் கேண்டிடேட் ஹூ ஹேவ் பீன் ப்ரொஃபஷனல் அட்மிட்டட் டு ஃபிசிக்கல் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அண்ட் கவுன்சிலிங் பேஸ்ட் ஆன் ரிசல்ட் ரிட்டர்ன் எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பை த கமிஷன் ஆன், அதாவது 9/6/2024 நாங்கள் கண்டக்ட் பண்ண எக்ஸாம் படி 4 நோன் மார்க்ஸ் ரேங்க் பப்ளிஷ்ட் ஆன் 28/10 நாங்கள் அன்றைக்கி வெளியிட்டு ரேங்க்கு அந்த லிஸ்ட் படி நாங்கள் கண்டக்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, ஸோ ஜூனியர் அசிஸ்டன்ட் இன்க்ளூடிங் விஓஓ அண்ட் பில் கலெக்டர் இடிசி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த போஸ்ட் கோடில் நீங்கள் வந்திருக்கீங்களான்னு செக் பண்ணிக்கோங்க சார். ஓகேங்களா, ஸோ பேஜ் 1 பாருங்கள். ஓகேங்களா, அதுக்கப்புறம் பேஜ் 2. ஸோ இது அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வாங்க, நீங்கள் எந்த பேஜில் வரீங்கன்னு பார்த்துக்கோங்க. ஓகேங்களா சார், இது 03, 02 சார் ஆர்டர் வைஸ் வந்துடுது சார். அந்த 01, 02, 03 அப்படின்னு சொல்கிறேன். ஓகேங்களா, இப்போ 01னா சென்னையாக இருக்கும், 03னா வேலூர் இந்த மாதிரி வரும், 04னா தருமபுரியாக வரும். ஓகேங்களா, இந்த மாதிரி இருக்குது. ஓகேங்களா, அந்த எக்ஸாம் சென்டர் கோட் அது. ஓகேங்களா, நீங்கள் அதை வச்சே சொல்லிடலாம் 03ன்ட்டு. ஸோ அந்த ஆர்டர் படி அவங்க ஆல்பாபெட்டிக் படி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, இது எதுவும் ரேங்க்லாம் கிடையாது. ஸோ நீங்கள் அன்றைக்கி ரிட்டர்ன் எக்ஸாம் எழுதி அன்றைக்கி கண்டக்ட் பண்ணும்போது நீங்கள் ஓவரால் எந்த ரேங்க், கம்யூனியில் எந்த ரேங்க்னு இருக்கும் பார்த்தீங்களா, அன்றைக்கி வந்த வெப்சைட்டில் அந்த ரேங்க் தான் அதுதான். ஓகேங்களா, இதெல்லாம் ரேங்க் படி உங்களுக்கு எதுவும் ஆர்டர் பண்ண கிடையாது. ஸோ இந்த லிஸ்ட்டில் இருக்கிற கேண்டிடேட்டில் கண்டிப்பாக ஃபிசிக்கல் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் நாங்கள் கூப்பிடுவோம் அப்படின்னு அவங்க கண்டக்ட் சொல்லிட்டாங்க. ஓகேங்களா, ஸோ இதில் இருக்கிறவங்களாம் ஜாப் கன்ஃபார்ம் அப்போ மற்றவங்களுக்கா இல்லையா அப்படிலாம் கிடையாது. ஸோ இதில் வந்து என்ன ரேஷியோ கூப்பிட்றாங்கன்னு பாருங்கள், பின்னாடி அது உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி ஸ்க்ரோல் பண்ணிட்டு வாங்க. இது வந்து விஓஓ ஜூனியர் அசிஸ்டன்ட் பில் கலெக்டர். ஓகேங்களா, இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள் ஆனவங்க மட்டும் அந்த நம்பர் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, ஸோ நீங்கள் ஃபைனலாக சர்டிஃபிகேட்டில் வெரிஃபிகேஷன் பண்ணிட்டு தான் அவங்க கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, ஆன்ஸ்கிரீன் வெரிஃபிகேஷன் அவங்க பண்ணிட்டாங்க, அதெல்லாம் பார்த்து தான் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, சரி பார்த்துக்கோங்க. ஸோ இப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வாங்க. அடுத்து டைப்பிஸ்ட் கொடுத்துருக்காங்க சார் கீழே. ஓகேங்களா, அப்படியே பார்த்தீங்கன்னா ஸோ தெரியும் சார். ஒவ்வொரு பேஜ்லேயும் முடிஞ்சால் உங்கள் நம்பரை சர்ச் பண்ணிங்க சார். நான் எனக்கு அந்த ரிசல்ட் நல்லா தான் இருந்துச்சு, என் நம்பர் வரல சார் இங்கே அப்படின்னு யாரும் பதட்டப்பட வேண்டாம். பொறுமையாக ஒவ்வொரு பேஜாக கூட சர்ச் பண்ணுங்கள். ஓகேங்களா, அடாப்டேட்டரில் போய்ட்டு மேலே போய் சர்ச் பண்ணுங்கள், உங்கள் நம்பரை தான் ஹைலைட் பண்ணி காட்டிடும். ஓகேங்களா, எல்லாம் ஒவ்வொரு பேஜ் ஈச் பேஜை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க சார். ஓகேங்களா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, சிரமம் எடுத்து செக் பண்ணிக்கோங்க. அடுத்து நேம் ஆஃப் த போஸ்ட் டைப்பிஸ்ட் 1 அப்படின்னு சொல்லிட்டு இந்த போஸ்ட் கோடு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, அதில் உங்கள் நம்பர் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஓகேங்களா, அதுபடி எல்லாமே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி பார்த்துனே வந்துருங்க சார். ஓகேங்களா, இது பார்த்தீங்கன்னா நேம் ஆஃப் ஜூனியர் அசிஸ்டன்ட் இன்க்ளூடிங் வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸர் பில் கலெக்டர் இடிசி அப்படின்னு சொல்லிட்டு இது சொல்லியிருக்காங்க. த லிஸ்ட் ஆஃப் நம்பர் ஆஃப் கேண்டிடேட் அப்படின்னு ப்ரொமோஷன் அட்மின் அதே தான் மேலே சொன்ன அதே கதையை தான் திருமணம் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ பார்த்துக்கோங்க நம்பர் இருக்காண்டு. அது டைப்பிஸ்ட் 1 டைப்பிஸ்ட் 2லேருந்து உங்கள் நம்பர் இருக்கான்னு பாருங்கள். அடுத்து பாருங்கள் கொடுத்துருக்காங்க. The intimation of recording physical certificate verification and counseling will be informed throughout the commission website, SMS, email through the registered mobile number and email ID only ன்னு சொல்லியிருக்காங்க. No individual communication shall be sent to the candidate by post அப்படின்னு சொல்லிட்டாங்க சார். எகைன் மறுபடியும் அதை தான் சொல்லியிருக்காங்க. ஸோ பார்த்துக்கோங்க, உங்களுக்கு இன்டிமேட் பண்ணுறது வேணால் கமிஷனோட வெப்சைட்லேயும் உங்களுடைய மெயிலுக்கும் உங்களுடைய எஸ்எம்எஸ்க்கு தான் நாங்கள் பண்ணுவோம், நீங்கள் என்ன நம்பர் கொடுத்தீங்களோ அந்த நம்பருக்கு பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ யாரும் போஸ்ட்டை நம்பி உட்காந்துட்டு வேணால் நான் ஒவ்வொரு வீடியோலும் சொல்லியிருப்பேன், போஸ்ட்டில் எந்த ஒரு இது இன்டிமேட்டும் பண்ண மாட்டாங்க
ஓகேங்களா. ஆர்டர் வரதாகட்டும் எதுவே எல்லாமே இன்றைக்கெலாம் ஃபோன் ஆகிடுச்சு. ஓகேங்களா. கம்யூனிகேஷனே வேறு லெவலில் போயிடுச்சு. ஓகேங்களா. ஐடி லெவல் இன்றைக்கி என்ன அதிகமாக போயிட்டுருக்குது. ஓகேங்களா. தகவல் தொழில்நுட்பம் மிகவும் பெரிய அளவில் போயிட்டுருக்கனால இன்றைக்கெலாம் அந்த காலம் மாதிரி மணி ஆர்டர் வரும், இந்த ஆர்டர் வரும், அவங்களாம் பார்த்துக்கிறது இல்லை. உங்களுக்கு எல்லாமே மொபைலுக்கும் மெயிலுக்கும் வந்துடும். கமிஷனோட வெப்சைட்டில் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ பாருங்கள் அடுத்தது. The candidate can download their memorandum of admission, physical certificate verification, counseling from the commission website to attend the physical certificate verification on counseling with relevant documents or in original on the specified date and time without fail அப்படின்னு சொல்லுவாங்க. சார் நாங்கள் வந்து எங்களுடைய வெப்சைட்டில் உங்களுக்கான மெமோ வந்து நாங்கள் வெளியிட்டுருவோம். நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த டைமுக்குள்ளே வந்துடணும். வேலை வரலனா நீங்கள் வந்து நீங்கள் வரல அதான் ஃபெயிலுன்னு நாங்கள் எடுத்துக்கோன்ட்டாங்க. கேண்டிடேட் who have been failed to attend physical certificate verification and counseling scheduled date and time will not be considered by next stage selection சொல்லிட்டாங்க. ஓகேங்களா. நீங்கள் ஃபிசிக்கல் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வரல அப்படின்னா உங்களை வந்துட்டு நான் என்ன பண்ணுவேன், அடுத்த ஸ்டேஜுக்குலாம் உங்களை சரி ஓகே சார் எனக்கு 5ஆம் தேதி கவுன்சிலிங் வந்துருக்குது, நான் 6ஆம் தேதி வரட்டேன்னா அதெல்லாம் முடியாது. ஓகேங்களா. சொல்லிட்டாங்க அவங்க தெளிவாக அதை ஹைலைட் பண்ணி கொடுத்துட்டாங்க போல்ட் பண்ணி. ஓகேங்களா. ஸோ பார்த்துக்கோங்க. அடுத்த மாதிரி நீங்கள் என்ன ஏஜ் லிமிட்டு கொடுத்துருக்கீங்க, அதுக்கப்புறம் என்ன ஸ்பெஷல் கேட்டகரி கேட்டிருக்கீங்களோ அதெல்லாமே சப்மிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. அதை பார்த்துக்கோங்க. அடுத்து பாருங்கள். மேர் inclusive for the registered numbers of candidate above list to not imply that this year candidate have been fully considered for selection. The provisional admission candidate to physical certificate verification and counseling does not confer any right for selection, and their selection will also subject to availability of vacancy their respective ரிசர்வேஷன் கேட்டகரி அப்படின்னு சொல்லி சார் அதான் நான் சொல்லிட்டேன். இதில் இருக்கிறவங்க எல்லாம் வேலை அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஓகேங்களா. நீங்கள் எந்த டேட் போகிறீங்க என்னன்றது உங்களுக்கு மெமோவில் வரும். அதுபடி தான். ஓகேங்களா. அவங்க மார்ச் வரைக்கும் கண்டக்ட் பண்ணியிருக்காங்கன்னா நீங்கள் அதுக்குள்ளார வந்துட்டீங்க அப்படின்லாம் கிடையாது. உங்களுக்கு அன்றைக்கி என்ன டேட் லைக் இப்போ பிசியா எம்பிசியா எஸ்சியா எஸ்டியா உங்களுக்கு இந்த ரேங்க்கில் தான் இவ்வளோ வேலைன்னு சொல்லியிருப்போம். ஆல்ரெடி நம்ம வீடியோவில் சேனலையும் போட்டிருக்கோம். இந்த கம்யூனல் ரேங்கில் இருக்கவங்களாம் கொஞ்சம் சேஃப் சார், இவங்களாம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், ரேங்க் வெயிட் பண்ணுங்கள் போஸ்டிங்னு சொல்லலாம். அதோட கம்மியாக இருக்கணும் அடுத்த எக்ஸாம் படிங்கன்னு சொல்லியிருப்போம். ஸோ இதில் வந்துருச்சு என் நம்பர் அப்படின்லாம் நீங்களாம் உரிமை கோர முடியாது அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. ஓகே நாட் ரைட்ஸ் அப்படின்லாம் சொல்லிட்டாங்க அவங்க. ஸோ எனக்கு வந்து இதில் வந்துருச்சு சார் எனக்கு போஸ்டிங் கொடுத்துடணும் அப்படின்லாம் எதுவும் கிடையாது. ஓகேங்களா. அன்றைக்கி வேகன்சி என்ன இருக்கோ ரெஸ்பெக்டிவ் வேகன்சி என்னவோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நாங்கள் கண்டக்ட் பண்ணி அந்த கேட்டகரிஸ் என்ன இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் ஃபில் பண்ணுவோம்னு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா. ஸோ அதான் ஹைலைட் பண்ணி கொடுத்துருக்காங்க அதெல்லாமே. ஓகேங்களா. அதே மாதிரி பாருங்கள். த கேண்டிடேட் ப்ரொவிஷனலி அட்மிட்டட் ஃபிசிக்கல் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் என்ன ரேஷியோ ஜூனியர் ஸ்டூடெண்ட் வில்லேஜ் அட்மிஷன் பில் கட்டிருக்கலாம். ஸ்டெனோ டைபிஸ் இந்த ரேஷியோ 1:3 கூப்பிட்டுருக்காங்க. ஜென்ரல் டர்னுக்கு 1:1.5 ரிசர்வேஷனில் கூப்பிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. 1:2 அந்த டைபிஸ்ட்லாம் கொடுத்துருக்கேன் அப்படின்னு கூப்பிட்டுருக்காங்க. பார்த்துக்கோங்க. இங்கே ஒரு போஸ்டிங்கு 3 பேரும், ஒரு போஸ்டிங் 2 பேரும் டைபிஸ்ட்டில். அதேமாதிரி அந்த இதில் ஜென்ரல் டர்ன் கேட்டகரியில் ஒரு போஸ்ட்டுக்கு 1.5 பேர் அப்படின்ற மாதிரி 1.5 ரேஷியோவில் கூப்பிட்டுருக்காங்க. ஓகேங்களா. ஸோ அதனால் இதில் வந்தவங்களுக்கெல்லாம் போஸ்டிங் கன்ஃபார்ம்லாம் சொல்லாதீங்க, கிடையாது, நானும் சொல்லிடுறேன் திரும்ப. ஓகேங்களா. அதேமாதிரி பாருங்கள். அதே மாதிரி உங்களுக்கு வந்துட்டு அந்த 8வது பாயிண்ட் பாருங்கள் சார், அதான் முக்கியம். நானும் சொல்லியிருக்கேன் நிறைய வீடியோவில். கேண்டிடேட் who have been admitted physical certificate verification counseling hereby advised to watch commission website every day regarding availability of vacancy which will be hosted the commission website and end of counseling every day அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சார் ஒவ்வொரு நாளும் சாயங்காலம் ஈவினிங் வந்துட்டு ஃபஸ்ட் டேவா இன்றைக்கி எவ்வளோ சீட் எடுத்தாங்க, என்னென்ன கேட்டகரியில் என்னென்ன டிபார்ட்மெண்ட் எடுத்திருக்காங்க அப்படின்றத முழுமே அன்றைக்கி ஈவினிங் 7 மணிக்கு அந்த நம்ம டிஎன்பிசி கமிஷன் வெப்சைட்டில் போட்டுருவாங்க. ஓகேங்களா. கண்டிப்பாக நானும் நம்ம சேனல்லையும் கண்டிப்பாக வீடியோ போட்டுருவேன். இன்றைக்கி இந்த சீட் ஃபில் ஆச்சு, இந்த கேட்டகரி இவ்வளோ ஃபில் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நானும் வீடியோ போடுவேன். ஓகேங்களா. ஸோ நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. அதே மாதிரி உங்களுக்கும் வேணாலும் நீங்கள் உங்கள் வெப்சைட்டில் நீங்கள் டிஎன்பிசி வெப்சைட்டில் பார்த்துக்கலாம். ஓகேங்களா. சரிங்க சார், அதை சொல்லிட்டாங்க தெளிவாக. ஓகேங்களா. எவ்ரிடே ஈவினிங் இந்த கேட்டகரி இவ்வளோ ஃபில் ஆயிருக்கு, விஓ இவ்வளோ ஃபில் ஆயிருக்கு, ஜூனியர் ஸ்டூடெண்ட் இவ்வளோ ஃபில் ஆயிருக்கு, பில் கண்டர் இவ்வளோ ஃபில் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ பார்த்துக்கோங்க. அதே மாதிரி லாஸ்ட்டாக ஒன்று கொடுத்துருக்காங்க பார்த்துக்கோங்க. 12வது பாயிண்ட் முக்கியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த ஃபிசிக்கல் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் கவுன்சிலிங் ஃபார் த ஃபாலோ போஸ்ட் ஆஃப் பை கண்டக்ட் வில் பி கண்டக்ட் செப்பரேட்லி அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதாவது ஃபாரஸ்ட் கார்டு அண்ட் ஃபாரஸ்ட் கார்டு டிரைவிங் லைசன்ஸ், ஃபாரஸ்ட் வாட்சர் ட்ரைபல் யூத். ஓகேங்களா. ஸோ இதுக்கு என்ன பண்ணுங்க, சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் என்ன பண்ணுங்கள் தனியாக தான் நாங்கள் கண்டக்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா. சார் இதுக்கு டேட் ஆன்சார் இதுக்கு இன்னும் டேட் கொடுக்கல. ஓகேங்களா. இது என்னன்னு தெரியல. ஃபஸ்ட்டு இதை முடிச்சிருவாங்க. ஓகேங்களா. இதை முடிச்சுட்டு தான் அதுக்கப்புறம் அதை வருவாங்க. ஸோ மேபி எனக்கு தெரிஞ்ச அந்த மார்ச்னு சொல்லும்போது எனக்கு கொஞ்சம் லென்த் ஃப்ரீடாக தெரியுது. ஓகேங்களா. அப்போ பிப்ரவரிக்கு டு மார்ச் அந்த 1 மந்த் கேப்பில் மேபி இவங்களை இந்த ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் வந்து மேபி ஃபில் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்கும். ஓகேங்களா. எனக்கு தெரிஞ்சு ஜனவரி டு பிப்ரவரி அந்த இயர்லேயே கொஞ்சம் முடிச்சிடலாம். அந்த 2 மந்த்ஸ் கேப்லேயே கண்டிப்பாக ஃபில் பண்ணிவிடுவாங்க. விஓ ஜூனியர் இந்த டைபிஸ்ட்னுலாம். அண்ட் தென் இந்த ஃபாரஸ்ட் கார்டுக்கு தான் அந்த மார்ச் மாதம் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன் சார். ஓகேங்களா. என்னோடய ப்ரெடிஷன் படி மார்ச் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கான தான் நினைக்கிறேன். ஓகேங்களா. அவங்க ஆல்ரெடி சொல்லிட்டாங்க ஃபாரஸ்ட் எப்பயுமே தனியாக தான் நாங்கள் கண்டக்ட் பண்ணுவோம். ஏன்னா அதுக்கு ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் சர்டிஃபிகேட் வைக்கணும். அண்ட் தென் டிரைவிங்க்கு வந்து ஸ்கில் டெஸ்ட் வைக்கணும். ஓகேங்களா. ஃபஸ்ட்டு ஃபிசிக்கல் உங்களை கண்டக்ட் பண்ணணும். ஓகேங்களா. 24 கிலோமீட்டர் வந்து 4 ஹவர்ஸில் எவ்வளோ நடக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க இல்லைங்களா. அதை நீங்கள் நடந்துடணும். அந்த வண்டலூர் ஜூவாக தான் நடக்க வைப்பாங்க. ஸோ இது ஃபுல்லாகவே உங்கள் லிஸ்ட்டை ஃபுல்லாக செலக்ட் பண்ணி என்ன பண்ணுவாங்கன்னா
ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் கொடுத்துருவாங்க. இவங்களாம் எலிஜிபிள் கேண்டிடேட், என்னுடைய ரேங்க்கில் நான் டிஎன்பிசி கண்டக்ட் பண்ண ரேங்க்கில் கரெக்டாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லி இவங்க ரெண்டுமே ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் தான் உங்களுக்கு டிஎன்எஸ்ஆர்யூபி தான் கன்ஃபார்ம் உங்களுக்கு வந்து ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் அலோவ் பண்ணி இது பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ அதை நான் பின்னாடி சொல்கிறேன், அந்த ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்டுக்கு என்னென்ன பண்ணணும், எப்படி இருக்கணும்னு. ஓகேங்களா? அதை பற்றி பின்னாடி பேசுவோம். இப்போதைக்கு இந்த குரூப் 4 டைபிஸ்ட் ஸ்டெனோ, விஓ, ஜூனியர் பில் கார்டு இதை மட்டும் பார்க்கலாம். ஓகேங்களா? சரிங்க சார், பாருங்கள் இந்த ரேஷியோவில் தான் கூப்பிட்ருக்காங்க. இதில் இருக்கும் எல்லாருக்கும் வேலைலாம் கிடையாது. அதை பற்றி மனசில் தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. இந்த ரேங்க்கில் இருக்கணும் வேலை அப்படின்னு நம்ம சேனலில் போய் போட்டிருக்கோம். அவங்களுக்கு மட்டும் தான் கன்ஃபார்ம் ஜாப் இருக்கும். ஸோ கொஞ்சம் பார்டரில் இருக்கவங்க வெயிட் பண்ணுங்கள், அடுத்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டே இருங்க. ஸோ ரெண்டாவது இன்னொன்று சொல்ல விரும்புகிறேன், இந்த 2A மெயின்ஸுக்கு வந்தவங்க கம்பல்சரி ப்ரிப்பேர் பண்ணிடுங்க. அந்த மெமோ வரட்டும், அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ மெமோ ரிலீஸ் ஆகிடும் ஒரு 2 டேஸில். நாளைக்கு இல்லை நாளைக்கு கம்பல்சரி மெமோ ரிலீஸ் ஆகிடும். எந்த டேட்டில் வரணும் என்னன்றதெல்லாம் இன்னும் 2 டேஸ் 3 டேஸில் கண்டிப்பாக வர சான்சஸ் அதிகம். ஓகேங்களா? ஸோ இது அதுக்கு முன்னாடி இந்த லிஸ்ட்டை பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? சரி சார், அதே மாதிரி நல்ல ரேங்க்கில் இருக்கிறீங்க பார்த்தீங்களா, அவங்களாம் சேஃப் ஜோனாக இருக்கீங்க பார்த்தீங்க, அவங்க உங்கள் நம்பர் இருக்கான்னு ஒன்ஸ் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? இந்த உங்களை எந்த நம்பர் இருக்குது அப்படின்ட்டு நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. அவ்வளோதான். ஓகேங்களா? ஓகே சார், வீடியோஸுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? சார் தேங்க்யூ சார்.